பூக்களின் மகசூலை அதிகரிக்க கிருஷ்ணகிரி விவசாயிகள் ஒரு பழமை வாய்ந்த LED பல்ப் விவசாய முறையை மீண்டும் புத்துணர்ச்சி கொண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, சூளகிரி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வகையான காய்கறிகளும் மலர்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சாமந்தி சாகுபடியை பழமை மாறாமல் கையாண்டுள்ளனர். அதாவது விளைநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட LED பல்புகளை எரியவிட்டு விவசாயம் செய்வதில் கிருஷ்ணகிரி விவசாயிகள் தனி ஆர்வம் காட்டியுள்ளனர். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தும் விவசாயிகள் சாமந்தி பூக்களின் மகசூலை அதிகரிக்க விளைநிலங்களில் LED பல்புகளை எரிய விடுவதன் மூலம் 6 மாதத்தில் அறுவடையாகும் பூக்கள் 4 மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிறது என்றும், இதனால் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் கிடைப்பதோடு பூச்செடிகள் பூச்சி தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டு செடிகளும் வேகமாக வளர்ந்து மகசூலும் விரைவாக கிடைக்கிறது என விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலே 1500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பல்வேறு வகையான பூச்செடிகளை வளர்ப்பதற்கும் சில காய்கறிகளை வளர்ப்பதற்கும் LED பல்பை பயன்படுத்தி 3 மாதத்துக்கு வளர்வதை 2 மாதத்துக்குள் வளரக்கூடிய அளவுக்கு செடிக்கு ஸ்டார்ச் அதிகமாக இந்த சூரிய வெளியோட மின் ஒளியிலும் செடி வளர்வதற்குண்டான தன்மையை விவசாயிகளே ஆய்வு செய்து இதை பயிர் செய்து வருகிறோம். இதனால் உற்பத்தி பெருகுகிறது, நோய் குறைகிறது, வளர்ச்சி விகிதம் கூடுகிறது. முந்தைய காலத்து முறையை பின்பற்றி அதிக வருவாயையும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி பூக்களின் மகசூலையும் பெருக்கும் கிருஷ்ணகிரி விவசாயிகளின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியதுதான். வசந்த் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து ராதாகிருஷ்ணன்.